அரசியல் அரங்கத்துக்குள்ள 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜக அலையன்ஸுக்குள்ள அவர் இல்லை. அது பல காரணங்கள் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமியோட சில அரசியல் சித்து வேலைகளும் அதுக்குள்ள இருக்கலாம். ஜெயக்குமாருக்கு மீனவர் கொடுக்க வேண்டிய ராஜ்யசபாவை வன்னியர் கொடுத்தீங்கன்னா ஜாதி பலத்துக்கும் சி.வி. சண்முகத்துக்கு கண்டு அரசியல் மிரட்சியும் கண்டு தானே கொடுத்தீங்க. ஜெயலலிதா இப்படி செய்வாங்களா? ஜெயலலிதா என்ன பேசுவாங்க? ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு பேசினவங்க அரியலூர் மாவட்டத்தை. அதே மாதிரி வீரப்பனை கொள்ளக்காரன்னு பேசி டாக்டர் ஐயாவை வந்து நீங்க ரஜினி சொல்லும் போது ஏத்தீங்களா? இப்ப நான் சொல்றேன் வாங்க வாங்க எதிருங்க எதிருங்கன்னு ஆணித்தரமா நின்னவங்க. உத்தவ் தாக்கரேக்கும் மீண்டும் அவங்க சேர்க்கணும்னு முயற்சி பண்றாங்க. அங்கேயும் ஸ்வீப் பண்ணது. இங்க எடப்பாடி இருந்த ஒண்ணு இல்லைங்களங்க. வெற்றி பெற்ற வாஜ்பாய் கிட்ட கலைஞர் வராரு. இவங்க கலைஞர்கிட்ட கூட்டணி போய் டெல்லியை பிடிக்கிறதுக்காக மதிமுக சீட்டை நாங்க விட்டு கொடுக்குறோம், யாருக்கு வேணாலும் சீட்டை விட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு டெல்லியை பிடிக்கிறதுக்கு இந்த கூட்டணி இன்டாக்டா இருந்தா போதும். கலைஞர் எங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை கவிழ்க்கும் போது கலைஞர் எங்களுக்கு பெரிய இதை பண்ணிட்டாருன்னு கொள்கை அடிப்படையில் எதிரான கலைஞரை முன்னிறுத்தி அந்த கூட்டணி போகும்போது பாமக மாறி மதிமுக மாறி தேமுதிக மாறி 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 கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற பேர் பாஜக வந்துட்டு. காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு ஒரு வியூ எடுக்கிறாரு. ஒரு இஷ்யூவை மக்கள்கிட்ட கொண்டு போறாரு. காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், மீத்தேன், யூத்தேன் எல்லாமே வந்து காங்கிரஸும். ஏற்கனவே நண்பர் ஜெயக்குமார் வந்து ஓபிஎஸ் அவர்களை இவர் ஸ்டாலினுக்கு ஆளு திமுகவுக்கு ஆளுனார். இப்போ பாஜகவுக்கு ஆளுன்னு சொல்றாரு. அப்போ முதல்ல ஸ்டாலினுக்கு ஆளு திமுகவுக்கு ஆளு, திமுகவின் கைக்கூலின்னு சொன்னதை வாபஸ் வாங்கணுமா வேண்டாமா? அது தவறு தானே? அப்போ மோடி பிரதமர் அணிக்கு கொண்டு போயிருவாருங்கிற அச்சத்தில் தானே நீங்கள் வந்து அவரை வந்து கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு கைகூலி திமுகவுக்கு ஆளு திமுக ஆளுக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறதுல இருந்தே உங்களுக்கு அவரால் பாதிப்புங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது சார். பிஜேபி ஆட்சி காலத்தில் கடந்த ஒரு 10 வருஷங்களாக வந்து தொடர்ச்சியாக வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்த திரு கிருஷ்ணசாமி, டாக்டர் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாட்களாக வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு சரியான அணுகுமுறையை கொடுக்கல, சரியான ஒரு இடங்களை வந்து கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாமே அரசியல் தான் தம்பி. தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புன்னு தொடங்கி முத தேவேந்திரகுல வேளாளர் அடையாளத்தை 96 நிலைநாட்டின ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி நண்பர் தான். கிருஷ்ணசாமி வந்து சுப்பிரமணிய சாமி சிம்பல்ல நின்று ஒட்டப்பிராரத்தில் 4 முனை போட்டி, வைகோ தெலுங்கு சகோதரர்கள் வாக்களை பிரித்தார். வைகோ ஜெயிக்க வேண்டிய தொகுதி தான், அது வேறு சூழ்நிலை. அவருக்கு நல்ல கணிசமான வாக்கை பிரித்தார். திமுக, அதிமுக, புதிய தமிழகம் 4 முனை போட்டியில் தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் கன்சால்டேட் ஆகி அவரை ஜெயிக்க வச்சு அவர் எம்எல்ஏ அடையாள அரசியலில் வெற்றி வீரராட்டு அந்த சமயத்தில் வரார். இன்னும் சொல்லப்போனால் இமானுவேல் சேகரன் அவர்களை பொறுத்தளவில் அவர் வந்து பரமக்குடியில் ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை வந்து கேண்டிடேட்டை வந்து வெற்றி பெற செய்தார் 57 அவர் அந்த கேண்டிடேட் பதிவு பண்ணியிருக்கிறார் சட்டசபையில். ராமச்சந்திரன் சேர்வான்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு அரசியல் சக்தியாட்டு அவரே நின்று வெற்றி பெற்றது தேவேந்திரகுல வேளாளர் கம்யூனிட்டியில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி தான். வாக்கு வீதம் முன்னாடி ஜான் பாண்டியன் அதுக்கு முன்னே நிறைய எடுத்திருக்கிறாரு. எல்லா தொகுதிகளிலும் ஜான் பாண்டியன் போட்டி போடுவார். 15,000 வாக்குகள் அந்த எடுப்பார். பாமக பேனரில் 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்சதில் 2வது இடம் முதுகுளத்தூரில் வந்தார். ஒரு வேளையில் ராஜீவ்காந்தி மரணம் அடையலைன்னா வெற்றியை பெற்றிருக்கலாம். பட் முத வெற்றி பெற்று ஒரு தனித்துவ அடையாளமாட்டு அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் வந்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. இது காலேஜ் பேடு இதுதான் உண்மை நிலவரம். அதற்கு பிறகு அவர் வாக்குகளை வந்து திமுக கழகம் வந்து இலவச வாக்குகளாக பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் களத்துக்குள்ளே வந்து தென் மாவட்டத்தில் அந்த வாக்குகளை பிரித்ததுனால திமுக கழகம் தோல்வி அடைய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்குள்ளே அவர் அதை பிரிக்க முடியாமல் போனால் அது திமுக கழகம் வெற்றியை பெறும், அதிமுக தோக்குங்கிற அச்சத்தில் ஜெயலலிதா அம்மையார் 2011ஆம் ஆண்டு அவரை மீண்டும் கூட்டணியில் சேர்த்து, அப்படி திமுக கூட்டணியில் வெற்றி பெற முடியல, அதிமுக கூட்டணியில் அவரும் ராமசாமியும் நிலக்கோட்டை ராமசாமியும் அவரும்
ஒரு இடம் பெறுறாங்க. செங்கோட்டை அண்ணன் தான் அதை உள்ளுக்குள்ளே பல எதிர்ப்பு இருந்தது அவருக்கு. அந்த எதிர்ப்பையும் மீறி செங்கோட்டை அண்ணன் அதை கன்வின்ஸ் பண்ணி இன்னென்ன காரணங்களுக்காக கிருஷ்ணசாமி தேவை. 2004ஆம் ஆண்டு அதிமுக வாஷ் அவுட் ஆகிட்டு, 9ஆம் ஆண்டு வாஷ் அவுட் ஆகிட்டு, 2006 சவுத்தில் தோற்று போச்சு. 11 ஜெயிக்கணும்னா கிருஷ்ணசாமி கூட்டணி வேணும்னு கிருஷ்ணசாமி சேர்த்தாங்க. ஸோ ரொம்ப காலத்துக்கு பிறகு 96க்கு பிறகு மீண்டும் 2011 அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அதற்கு பிறகு அவர் எம்பி எம்எல்ஏ ஆக முடியாமல் திணறாரு. எல்லா கட்டத்திலையுமே அவர் தென்காசி தொகுதியில் போட்டியிடுறாரு. எந்த கட்டத்திலையுமே தென்காசியில் அவர் வெற்றி பெற முடியலை. இதற்கிடையில் அவர் சில கருத்துக்கள் வந்து பல சமூகங்களுக்கு ஆதாரம் கொடு, பரிசு தாரம்லாம் முத்துரமேஷ் போன்றவங்களாம் அவருக்கு எதிரான களமாடக்கூடியலையும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பாஜக அவருக்கு டிக்கெட்டை கொடுக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, இப்போ பாஜகவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுன்னு வந்தார். இந்த நிலையில் வந்து இன்றைக்கி டிக்கெட்டு கொடுக்குமா இல்லையான்றதே நீங்கள் வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறீங்களே சார் நீங்கள்? காரணம், அவர் கலைந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக தனித்து போயிட்டார். தனித்து தான் கேண்டிடேட் போட்டார். ஒட்டப்படாரத்துலலாம் அவரே நின்று சரியான வாக்கெடுக்கலை. சிலர் சொல்கிறாங்க நாம் தமிழர் இவ்வளோ ஓட்டு, தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை நாம் தமிழர் எடுத்து அங்கே இவரோட அதிக வாக்கெடுக்க காரணம் இவர் கேண்டிடேட் நின்னாரே தவிர ஒர்க் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்க தரப்பில் ஒர்க் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அரசியல் அரங்கத்தில் ஆய்வு பண்ணவங்க வந்து ஒர்க் பண்ணாரா பண்ணலையான்னு பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் தொடர்ச்சியாக வந்து தொலைக்காட்சிகளில் வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவான நிலைப்பாடில் இருக்காரு அவருக்கு மகன் போடக்கூடிய ட்வீட்டுகள் எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக தான். என்னோட நண்பர் கண்ணன் பிஜேபி மோடி ஆதரவாளர், அவர் கூடலாம் இவங்க ஸ்டெடியாக நிற்கிறாங்கங்கிறத அதை எடுத்து அவங்க ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் ஆதரவாக இருந்தாருங்கிறத நான் மறுக்க வரல. ஆனால் அரசியல் அரங்கத்துக்குள்ளே 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜக அலையன்ஸுக்குள்ளே அவர் இல்லை. அது பல காரணங்கள் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமியோட சில அரசியல் சித்து வேலைகளும் அதுக்குள்ளே இருக்கலாம். அது இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் தனித்து போட்டியிட்டு அவருக்கு பலத்தை அவர் சரியாக நிரூபிக்க முடியல. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் கொடுத்ததுனால அந்த கம்யூனிட்டி வந்து பாஜக பக்கமே பல இடங்களில் வந்துட்டாங்க. சில இடங்களில் திமுக பக்கமே பழைய அதிமுக வெறுப்புங்கிற அளவுக்குள்ள நின்னாங்க. இந்த இடத்துக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டாரு, சிக்கிக்கிட்டாரு. ஸோ இப்போ என்ன ஓட்டு எடுத்தாருங்கிற புள்ளியில் தான் அவரை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாஜக வந்து தென்காசி தொகுதியை தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்த பாஜகவிலே உள்ள ஒருத்தர் கொடுப்பாங்களா, அனந்தன் ஐயாசாமியா ஒருத்தர் வந்து இது ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு சோகோ அதெல்லாம் தொடர்புடையவர்னு சொல்கிறாங்க, அவருக்கு கொடுப்பாங்களா? அவர் கொடுப்பாங்க மாதிரிப்பட்ட டாக்கு பலரும் இதுக்கு அங்கே மற்ற மகாராஜன் போன்ற பல அந்த கட்சிக்குள்ளேயும் பலர் இருக்கிறாங்க. கூட்டணியில் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படணும். இப்படி பல சூழல் இருந்தாலும் கூட கூட்டணியில் கிருஷ்ணசாமிக்கு ஒதுக்கப்படுமாங்கிறதுல கிருஷ்ணசாமிக்கு நம்பிக்கை இல்லை. ஒதுக்கப்பட்டாலும் பாஜக இவருக்கு கொடுப்பாங்களா, அவங்க கட்சியில் உள்ள ஒருத்தருக்கு கொடுப்பாங்களா, அதில் ஃப்ரண்ட் ரன்னராக அனந்தன் ஐயாசாமி இருக்கிறாரு. அந்த மாதிரி என்ன வரப்போகுதுங்கிறது வந்து கிருஷ்ணசாமிக்கு வந்து குழப்பமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு அதில் வந்து ஒரு முடிவுக்கே வந்துட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு பிஜேபி தலைமை ப்ராமிஸ் பண்ணாதனால ஒரு முடிவுக்கே வந்து பிஜேபி இல்லாத அணிக்கு போகலாங்கிற முடிவுக்கு வந்தது மாதிரி தான் தெரியுது. பட்டியல் வெளியேற்றம் அதெல்லாம் பேசியிருக்கிறார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார் திரு ஜான் பாண்டியன் தான் தொடர்ச்சியாக வந்து இப்போ பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ வந்து 5 சீட்டு கொடுக்குற 5 சீட்டு எங்கே கொடுக்குறாங்களோ நாங்கள் அவங்களோட கூட்டணி வைப்போன்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து நேற்று வெளியிட்டிருக்காரு சார். அதை பற்றின உங்களோட கருத்து சார்? 14 சீட்டு பிரேமலதா கிளைம் பண்ணுறது அவங்க கிளைம், 14+1 அவங்க கிளைம் பண்ணலாம். அது மாதிரி ஜான் பாண்டியன் கிளைம் பண்ணுறதும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளவங்க கூட அவங்க கூட்டணி வைப்பாங்க. அது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும் யார் ஏற்றுக்கொள்ள போகிறார், யார் கூட்டணி வைக்க போகிறாருங்கிறது தேர்தலில் தான் தெரியும். பட் ஜான் பாண்டியன் ஆர் வீரப்பன் நெல்லையில் வெற்றி பெறதுக்கு மிக காரணமாக இருந்தார். இன்னைக்கு கர்சா பாண்டியன் வர்சஸ் ஆர் வீரப்பன், பாளை நாராயணன், அது ஆர் வீரப்பனாக உருவெடுக்கும் போது அன்னைக்கு கர்சா பாண்டியன் மீறி வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு ஜான் பாண்டியன் தான் அதிமுக ஆளுங்கட்சிக்கு கை கொடுத்தாரு. ஜான் பாண்டியனோட அந்த ஊர்வலம், ஜான் பாண்டியனை வந்தாலே அட்டர்னி பெரிய சகோதர எம்எல்ஏக்கள்லாம் அவரை பெரிய தலைவராக மதித்தது அதிமுக எம்எல்ஏக்கள்லாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபிகராக நின்று ஜான் பாண்டியன் வந்து ஆர் வீரப்பன் நல்ல எலெக்ஷன், ஒரு பெரிய எலெக்ஷன், அதுக்கு வந்து வெற்றிக்கு காரணமாக இருந்து அவர் இமேஜ் பெற்று வந்தவர் தான்.
அவருக்கும்னு ஒரு வேல்யூ இருக்குது. பல தேர்தல்களில் தனிச்சு நின்றுருக்கிறாரு. எழும்பூரில் நின்று கொஞ்சம் ஓட்டில் பருதி இடம் எழுதிக்கிட்ட தோத்தாரு. அந்த இடங்கள்லாம் சவுத்தில் நின்று இருப்பார்னா ஜெயித்திருப்பார். ஸோ அவர் இன்னைக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ளே இதுவரை எம்எல்ஏ வெற்றி பெற முடியலை போது இந்த முறையாவது வெற்றி பெறணுங்கிற அளவுக்கு அவர் பாடுபடுறாரு. அந்த மக்களுக்காக பாடுபட்டவர் தான். ஐயா பெஞ்சமின் வந்து பொன்னியாபுரம்னு நினைக்கிறேன், பொன்னம்மாள்புரம் பாளையங்கோட்டையில் நான் பார்த்துருக்கேன் அவரெல்லாம். அந்த அதில் அவரோட கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். நமக்கு நன்கு அறிமுகமானவர் தான். நீண்ட நெடுங்காலம் அந்த மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாரு. பட்டு முத்திரை பதிக்க முடியலை. இந்த தேர்தலில் முத்திரை பதிக்க வாய்ப்பு கிடைக்கும்னா அதை விரும்பத்தானே செய்வார். இந்த 2 தலைவர்களோட இழப்பு வந்து பெரும் அளவில் வந்து பிஜேபியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாயா, ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்துங்களா? இல்லைப்பா, ஜான் பாண்டியன் பிஜேபி அலையன்ஸில் இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? இல்லைங்கய்யா, அவர் அப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டை நோக்கி வந்து காய் நகர்த்துறான்னு பார்க்கலாங்களா? இந்த 5 சீட்டு இல்லைன்னா ராஜ்யசபா சீட்டுன்ற மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து இப்போ பாமக கூட வந்து 9 சீட்டு 10 சீட்டுன்னு கேட்குது. இது கூட வந்து ராஜ்யசபா சீட்டு. அதே தேமுதிகவும் இதே ஒரு நிலைப்பாடை தான் எடுக்கிறாங்க. இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன ஐயா? இல்லை, இது பாஜக இதை வந்து கேரி பண்ணுறது பாஜகவுக்கு சிரமம்தான். நீங்கள் இந்த கோரிக்கைகள் வந்து மகாராஷ்டிராவை பொறுத்து இருந்ததுன்னா, ஒரு கூட்டணி கட்சி வந்ததுன்னா 48 சீட்டில் 40 சீட்டு மேலே ஜெயிக்கும். பீகாரில் நிதிஷ்குமார் வந்தாருன்னா 40 சீட்டில் 39 சீட்டை ஜெயித்து கொடுத்தவங்க. இங்கே எடப்பாடிக்கே மரியாதை இல்லாதது காரணம் அவரால் சீட்டு ஜெயிக்கல. ஒரு சீட்டு தான் ஓபிஎஸ் ஜெயித்தார். அதுவும் ஜான் பாண்டியனுக்கெல்லாம் மிகுந்த மரியாதை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் மதிக்க வேண்டிய விதத்தில் தன்மையோட மதித்து தான் அந்த சீட்டை பன்னீர்செல்வம் ஜெயித்தார். ஒரு சீட்டு மட்டும்தான் ஜெயித்தாங்க. அந்த சீட்டும் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் தினகரை எதிர்ப்போட்ட தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு 12% பிரித்ததுனால அவங்க ஜெயித்தாங்க. மீதி 38 சீட்டு வெற்றி பெற முடியல. இதுதான் தமிழகத்தில் பாஜகவின் நிலைமை. நீங்கள் பீகார் நிலைமை, பிரிஞ்சு போன நிதிஷ்குமார் வந்தால் ஏற்கனவே ஸ்வீப் பண்ணுங்கிற நம்பிக்கையில் சிஎம் போஸ்ட் அவருக்கு கொடுக்குறாங்க. நம்பிக்கை ஓட்டுக்கு இப்போ காலம் கணிச்சிட்டு இருக்கு. அதில் பெரிய ஃபைட்டாக இருக்கும் போல தெரியுது. பயங்கர அது நெருக்கடி இருக்குது. எப்படியும் ஆளுங்கட்சி அதிகார பலம் நம்பிக்கை ஓட்டில் ஜெயித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, நிதிஷ்குமார் ஏன் தேவைன்னா 39 சீட்டை 40 கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தவர். உத்தவ் தாக்கரேக்கும் மீண்டும் அவங்க சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அங்கேயும் ஸ்வீப் பண்ணது. இங்கே எடப்பாடி இருந்த ஒன்றும் இல்லைங்களங்க. எடப்பாடி இருந்தும் ஒன்றும் வரல. நீங்க ஊடகத்தில் பேசக்கூடியவங்க, தரவுகள் இல்லாமல் பேசக்கூடியவங்க ஏதோ எடப்பாடி நிதிஷ்குமார் உத்தவ் தாக்கரேக்கு இணையா வச்சு பேசுறாங்க. எடப்பாடி 0, ஒரு சீட்டு தான் ஓபிஎஸ் ஜெயித்தார். அப்ப எடப்பாடிக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்க சீட் கன்வெர்டபிலிட்டியில எந்த அளவுக்கு மற்றவங்களை பெருசா எடுக்க முடியும்? ஐயா, பெருமளவு கிட்டத்தட்ட 95% மாவட்ட செயலாளர்கள் இருந்து இப்போ எம்எல்ஏக்கள்லேருந்து எம்பிக்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தாங்க ஐயா. அதை வந்து நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? அவர் வந்து ஜீரோன்ற மாதிரியே வந்து பல ஊடகங்களில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை, ஜீரோனா சீட் கன்வெர்டபிலிட்டியில் ஜீரோங்க. சரியா புரிஞ்சுங்க தம்பி. பலரும் சரியா புரிஞ்சிக்கல. அவர்கிட்ட 62 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 95% கட்சி இருக்குது. வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாரு, எல்லாமே விளையாடக்கோட்டைங்க. அடுத்தால வந்து இங்க வந்து கேபி முனிசாமி இருக்கிறாரு, பவர்ஃபுல் ஆளு. சிவி சண்முகம் இருக்கிறாரு, வெரி பவர்ஃபுல் ஆளு. இவரு வீரமணி இருக்கிறாரு, தென் இவரு அன்பழகன் இருக்கிறாரு. எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை நான் ஏன் மறுத்து சொல்ல போறேன்? ஆனா என்ன சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாரு? அதிமுக கட்சியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சாதிய சார்ந்தே வந்து சொல்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து வெளிப்படுதுங்க ஐயா. அதே அதிமுகல வந்து பலதரப்பட்ட சாதி ஆட்களும் வந்து அதுல இருக்காங்க. இப்ப சிவி சண்முகம் கூட டைரக்டா போயிட்டு இப்ப தாயலாபுரத்துல வந்து நேரடியா பார்க்கக்கூடிய அளவு கூட இருக்கிறாருங்க ஐயா. அதுதான் பிரச்சனை. ஜெயக்குமார் அடிச்சுட்டாருல்ல, யாருக்கிட்டே நாங்க போய் கெஞ்ச வேண்டியது இல்ல. அதிமுக பெரிய கட்சின்னு ஜெயக்குமார் அடிக்கிறாருல்ல, அப்ப சிவி சண்முகம் தானே அடிக்கிறாரு. ஜெயக்குமாருக்கு மீனவர் கொடுக்க வேண்டிய ராஜ்யசபாவை வன்னியர் கொடுத்தீங்கன்னா ஜாதி பலத்துக்கும் சிவி சண்முகத்துக்கு கண்டு அரசியல் மிரட்சியும் கண்டு தானே கொடுத்தீங்க. ஜெயலலிதா இப்படி செய்வாங்களா? ஜெயலலிதா என்ன பேசுவாங்க? ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு பேசினவங்க அரியலூர் மாவட்டத்தை. அதே மாதிரி வீரப்பனை கொள்ளக்காரன்னு பேசி டாக்டர் ஐயாவை வந்து நீங்க ரஜினி சொல்லும் போது ஏத்தீங்களா? இப்ப நான் சொல்றேன் வாங்க வாங்க எதிருங்கன்னு ஆணித்தரமா நின்னவங்க. இன்னைக்கு வந்து கேபி முனிசாமி சொன்னாரு ஐயா முடிவு எடுக்கணும்னு கேபி முனிசாமி சொல்றாரு. சிவி சண்முகம் போய் பாக்குறாரு. அப்ப என்ன தலைமையில கட்சி இருக்குது? ஜெயலலிதா தலைமையில் தான் அதிமுக வேற.
எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கிற அதிமுக வேற. இதைத்தானே சார் நான் சொல்றேன். மத்திய அரசுல மிகப்பெரிய ஒரு பலமான கட்சியா பிஜேபி இருக்குது. எல்லா மாநிலங்கள்லயும் வந்து கால் ஊன்ற முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியல. இதுக்கு வந்து பிஜேபி வந்து கதவை நாங்கள் திறந்தே வச்சிருக்கோம், யார் வேணாலும் வரலான்ற மாதிரியான ஒரு அறிக்கைகளும் விடுறாங்க. இதை எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? கால் ஊன்ற முடியாது காரணம் அதிமுக பார்த்தீங்கன்னா சின்ன கட்சின்னு சொல்றீங்க, இது வந்து காலம் இல்லாத கட்சின்றீங்க. கால் ஊன்ற முடியாதுக்கு நான் சொன்னீங்க தவறுதலா புரிஞ்சு சில கேள்விகளை கேட்குறீங்க. அது புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க கால் ஊன்ற முடியாதது காரணம் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற இமேஜை 99 அந்த கட்சி எடுத்துட்டு 98 ஜெயலலிதாவோட கூட்டணி போன கட்சி மிலிட்டண்டா போயிருக்கணும். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவன், இந்த மொழி தலைவர் ஐயா தாளிங்க நாடாரின் தொண்ட நாட்டின் பொது வாழ்வில் வந்தவன். மக்கள் தலைவர் எம்ஜிஆரை இந்துக்களின் நலனுக்காக உங்க போலீஸை போக சொல்லுங்க, எங்க மாவட்டத்தில் எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேருக்கு நேரா சீஃப் மினிஸ்டர்ட்டே இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது, மண்டைக்காடு கடல்ல போய் குளிக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லும் போது முதலமைச்சர்கிட்டே நேருக்கு நேரா கேட்டு சவால் விட்ட ஐயா தாளிங்க நாடா இருக்க தோண்டனா அவர் கூட இருந்து அரசியல் பயின்று வந்தவன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒரு முன்னாள் எம்பி என்ன நேருக்கு நேர் சவால் விட்டார் பதிவு பண்ணி அவரோட நியாயத்தையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியா வந்த கட்சி இன்னைக்கு மிலிட்டன்ட் பார்ட்டியா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 கட்சியா இருக்குது. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தாதான் ஒரு காம்பினேஷன்ல அவங்க மேல போறாங்க. அந்த இயக்கம் கேரளாவில் மிலிட்டண்டா இருக்கு, 15% போயிட்டு கர்நாடகாவில் மிலிட்டண்டா எமர்ஜி ஆச்சு 36% போயிட்டு இங்க மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சினி ஆயிப்போச்சு. பாஜக கூட்டணி வாஜ்பாய், எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு முத தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு வெற்றி பெற்ற வாஜ்பாய் கிட்ட கலைஞர் வராரு. இவங்க கலைஞர்கிட்ட கூட்டணி போய் டெல்லியை பிடிக்கிறதுக்காக மதிமுக சீட்டை நாங்க விட்டு கொடுக்குறோம், யாருக்கு வேணாலும் சீட்டை விட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு டெல்லியை பிடிக்கிறதுக்கு இந்த கூட்டணி இன்டாக்டா இருந்தா போதும், கலைஞர் எங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை கவிழ்க்கும் போது கலைஞர் எங்களுக்கு பெரிய இதை பண்ணிட்டாருன்னு கொள்கை அடிப்படையில் எதிரான கலைஞரை முன்னிறுத்தி அந்த கூட்டணி போகும்போது பாமக மாறி, மதிமுக மாறி, தேமுதிக மாறி 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 கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற பேர் பாஜக வந்துட்டு இன்னைக்கு அண்ணாமலை அதை மாத்தி அதை முன்னெடுத்துட்டு போறாரு, அது வேற விஷயம். ஆனா இதுவரை அந்த பேர் வந்ததுனாலதான் அது ஏறி வர முடியலையே தவிர நீங்க சொன்ன மாதிரி வேற எதுவும் இல்லை. தேமுதிக 14+1 இந்த 14+1 வந்து எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? அது அவங்க விருப்பம். அது அரசியல்ல வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்குள்ள இது. அவங்க விஜயகாந்துக்குள்ள சிம்பதி மையமா வச்சு கேட்கறாங்க. சுதீஷ் என்னோட நல்ல நண்பர் தான். நம்ம பல நல்லா இருக்கணும்னு பல சொன்னோம். மக்கள் தோன்ற ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன் வெற்றி பெறணும் நம்ம சொன்னோம். அவங்க கேட்கல, தனிச்சு நின்னாங்க. அழகா கலைஞர் கூட 60 சீட்டு வாங்கிட்டு நின்னாருன்னா டிசைடிங் ஃபேக்டரா எங்கேயோ போயிருப்பாப்புல. என்றாலும் இவருக்கு மக்கள் அபிமானமும் மக்களுக்கு அவர் நின்னவருங்கிறதும் பிரதமரே மதிக்கிறாரு. இன்னைக்கும் கோயம்பேடுல அவங்க விஜயகாந்த் அந்த கட்சி ஆபீஸ் முன்னாடி இன்னைக்கும் கூட்டம் போகுது. எந்த தலைவருக்கும் இல்லாத கூட்டம்னா அவர் வந்து யாரையும் தலைவராக ஏத்துக்காம அவரே தலைவராக நின்று மக்கள் தொண்டாற்றி பெரிய வள்ளலா இருந்து செயல்பட்டவருங்கனால மக்கள் அவர் மேல விரும்பி பாக்குறாங்க. எம்ஜிஆர் கூட அண்ணாவை தலைவராக ஏத்துக்கிட்டு வந்தவர் தான். அந்த வகையில பவுண்டர் லீடராட்டு நிற்கிற ஒரு விஜயகாந்தனி மக்கள் விரும்புறாங்க. பிரதமர் அதுக்கு பத்மபூஷன் கொடுத்து அவரை பற்றி பெருசா பேசுறாரு. இதெல்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த விருது கொடுக்கறதுன்றது வந்து ஒரு அரசியல் விமர்சனங்கள் நிறைய. சரி, விமர்சனம் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் ஒரு குட்வில்ல தான் கொடுக்குது. அந்த குட்வில்ல அவங்க ஓட்டா நம்புறாங்க. அதை யார் நம்பி அவங்கள கூட்டணியில் சேர்க்கிறாங்களோ அவங்க சேர்த்துக்குவாங்க. யாரும் சேர்த்துக்கலன்னா தினகரன் கூட சேர்ந்து கூட்டணி வச்சு கடைசியா சசிகலா பார்த்ததுனால, சசிகலா போய் பார்த்தனால எடப்பாடி கோவம் வந்துட்டு சேர்த்துக்கிட மாட்டேன்ட்டாரு. கடைசியில் தினகரன் கூட சேர்ந்து நம்ம நிலைமையை பார்த்தோம். நம்ம அதை விஜயகாந்துங்கிற நல்ல மனிதனுக்காக நான் இதுக்கு மேலே விமர்சனம் பண்ண விரும்பலைங்க. கேப்டன் மறைவுக்கு அப்புறம் வந்து இந்த வாக்கு சதவீதம் உயருமா கம்மியாகுமாங்க? அது இவங்க தனிச்சு போட்டிட்டு அந்த வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலாம். அது அவங்க உரிமை. கேப்டன் வந்து 8.3 10 எடுத்து ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே வந்து துணிச்சலா வந்தவர், அது வரலாறு. அதே மாதிரி இவங்க மீண்டும் கடைசியா எடுத்த வாக்கு சதவீதத்தில் தங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்ததுக்கு தனிச்சு போட்டிட்டு உயர்த்தலாம். 39 சீட்லையும் கேண்டிடேட் போட்டு உயர்த்த முயற்சி பண்ணலாம். கேப்டனுக்கு சிம்பதியை வாக்கா மாற்றி அடுத்த ரவுண்டு போகலாம். இந்த ரவுண்டில் அவங்க கேட்கறத ஒருத்தர் கொடுக்கணும்னா அவங்க ப்ரூவ்டு ஓட்டையும் பார்ப்பாங்க, கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் பார்ப்பாங்க. இங்க அவங்களுக்கு சீட்டை கொடுக்கறது கேப்டன் விஜயகாந்துக்குள்ள சிம்பதி தான்.
அந்த சிம்பதியை கெடுக்கிற மாதிரி இது செயல்பட்டாங்கன்னா கூட்டணிக்கு வரக்கூடியவங்களே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பாங்க. எனிவே அவங்க தைரியமா பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. 14+1 சொல்றாப்புல. ஜெயக்குமார் கூட அது அடிக்க முடியாம சாப்பிட்டாதான் அதை பேசுறாப்புல. ஸோ என்ன வருது யாரு வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மோடி அவங்க அலையன்ஸுக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா மோடி பிரதமர் ஆகும்போது விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ணி 2 சீட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு, கன்னியாகுமரியும் தர்மபுரியில விஜயகாந்த் ஒரு பெரிய எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அன்புமணி மதிச்சு நின்னது இன்னைக்கு கூட ஸ்டில் எடுத்து நம்ம பார்க்கலாம். அதை மோடி மதிக்கிறாரு. இந்த மதிப்பை இவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்கிறது இன்னும் மார்ச் எண்டுக்குள்ள தெரிஞ்சு போகும். இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள தெரிஞ்சு போகும். எஸ், நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான், அதாவது வர 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவரோட வாக்கு வங்கி உயரும்னு நினைக்கிறீங்களா இல்லை குறையும் நினைக்கிறீங்களா ஐயா? சட்டமன்ற தேர்தல் வேற, பாராளுமன்ற தேர்தல் அவர் பாராளுமன்ற தேர்தலில் தான் 1% 3.8க்கு உயர்ந்தார். அவர் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வேறன்னா 1% அவர் பாராளுமன்ற தேர்தலில் 0.5% போயிருக்கணும். அவர் 0.5% தான் போவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். நாம கூட இவ்வளோ லோ ஓட்டுன்னு தான். என் ஃப்ரெண்டு கோபால்னே வடசேரி நார்வேல இருக்கார். ரொம்ப அரசியல் இதாக உள்ளவர். சிவாஜி ரசிகர்ங்கிற முறையில் சீமான் மேலே ரொம்ப பட்டுதல் கொண்டவர். சிவாஜியை தமிழனா தூக்கி நிறுத்துறாரு சீமான், எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டான் சிவாஜியை, இவன் தான் சிவாஜியை தூக்கி நிறுத்துறான்னு கொஞ்சம் எமோஷனலாட்டே ஒரு சீமான் மேலே பட்டுதல் கொண்டவர். அவரே 1% வந்ததும் ரொம்ப வருத்தப்பட்டார். 4% ஒரு நினச்சம்பா, 1%க்கு போயிட்டான், ஐயோ என்ன இது, நம்ம எப்படி தேரும், ரொம்ப லோ ஓட்டா. சென்னை தான் கோபால் பெரிய அரசியல் அறிஞர், அவரே சீமான் மேலே பட்டுதல் உள்ளவரே அந்த மாதிரி பேசினார். ஆனால் மக்களவைத் தேர்தலில் தான் 3.8 வந்திருக்கிறாரு. இப்பவும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு ஒரு வியூ எடுக்கிறாரு. ஒரு இஷ்யூவை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாரு. காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், மீத்தேன், ஈத்தேன் எல்லாமே காங்கிரஸும் பாஜகவும் எதிர்ங்கிற மாதிரி அவருக்கு வியூ. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பல விஷயத்தில் எனக்கு அதில் அவரோட உடன்பாடு இல்லாமல் பல விஷயம் இருக்குது. நம்ம நேஷனலிஸ்ட், நேஷனல் மைண்டடு. அவர் கோனார்னா நம்ம யாதவ்னு சொல்லுவோம். அவர் பொது தொகுதிகளில் அருந்ததிரை கூட விடலாங்கிற கருத்து நமக்கு உண்டு. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு அவர் கட்சிக்கு தான் தெரியும். ஸோ மாறுபட்ட கருத்து நமக்கு அவர் கூட இருந்தாலும் அவர் என்ன இஷ்யூ எடுக்கிறாருங்கிறத நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் காங்கிரஸுக்கு கலைஞர் விட்டு கொடுத்ததுனால தான் தமிழ்நாட்டில் காவிரி, கச்சத்தீவு இந்த துயரங்கள்லாம் வருது. திமுக தொண்டர்கள் ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு தேசிய கட்சிகளுக்கு எதிரான வியூவை அவர் எடுக்கிறாரு. இந்த வியூ அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது, இந்த இஷ்யூ அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது. இப்போ ஸ்டாலின் எடுத்துட்டாங்கன்னா மோடி எதிர்ப்பு காங்கிரஸ் வரணுங்கிற ஒரு வியூவை ஸ்டாலின் எடுக்கிறாரு. மோடி பிரதமர் ஒரு வியூ அண்ணாமலை எடுக்கிறாரு. பலருக்கும் வியூஸ் இல்லாமல் திக்கு திணறி என்ன சொல்லனே தெரியாமல் மற்ற கட்சிகள்லாம் திணறிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு முடிவு சொல்ல முடியல. இவர் 4வது முறையும் தனிச்சு போட்டி விடுவேன். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டின் நலனுக்கு உகந்ததாக இல்லை. இந்த 2 விஷயமும் எடுக்கிறாரு. அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத டாக்டர் ஐயா இப்போ பேசல, அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி டாக்டர் ஐயாவுக்கு கருத்து தான் அதில் மாற்று கருத்து இல்லை. இப்படி அவர் சில இஷ்யூஸ்களை எடுத்து முன்னெடுத்துட்டு போறாரு. அடுத்தபடியாக 100% கம்யூனிட்டிக்கு கேண்டிடேட்டுங்கிறாரு. பொது தொகுதியில் ஆதி தமிழர் நிறுத்தி, நான் ஆதி தமிழரை பொது தொகுதியில் தமிழன் நிறுத்துவேன், தமிழன் என் கூட வந்தவனை நான் நிறுத்துவேன், நீ தமிழன்னு அவனுக்கு ஓட்டு போட்டா போடு, அல்லது உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஆணித்தரமாக சொல்றாரு. தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இப்படி அவர் திருமாவளவன் பற்றி பேசும்போது கூட எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஸ்டாலின் வேணும், ஸ்டாலினுக்கு எங்க அண்ணன் திருமாவளவன் வேணும்னா பிசிகா நிற்காத இடங்கள்ல பறைய சமூக ஓட்டு தனக்கு திமுகவுக்கு கிடைக்காம தனக்கு கிடைக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. திரும்ப பெரிய சக்தியாட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறதுக்குள்ள காரணம் அதுதான். அதே மாதிரி பொன்பரப்பி தமிழரசன் பறையர் படையாட்சி ஒற்றுமை காரணமானவர், கலிய பெருமாள் அவர் தமிழ் தேசியத்தின் முன்னோடி, தென் வீரப்பன் வனக்காவலன், கலிய பெருமாள் தான் மற்ற யாதவர், செங்குந்தர், உடையார், நாடார், கவுண்டர், வன்னியர் போன்ற மற்ற பிசிகளுக்கும் இடஒதுக்கீடு 37 50 ஆக்குனது வன்னியர் தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ப்ரோ வன்னியர் தமிழ் ஜாதி விஷயங்களை எடுத்து பண்ணுறாரு. முக்குலத்தோர் தேவேந்திரர் ஒற்றுமை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் அவருக்கு எந்த அளவு கை கொடுக்குன்னு பார்க்கணும். நம்மளை பொறுத்தளவில் அவர் பிறமொழியாளர் விஷயத்தில் அவர் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்களும் அவர் உண்டு, அதை நாம் மறுக்க வரலை. பட் அவரை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவருக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட்டுகளையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். மைனஸ் பாயிண்ட்டுகளும் இருக்குது. அது கொள்கை அடிப்படையில் எனக்கு நான் அதில் மாறுபடக்கூடிய பாயிண்ட்ஸ்.
ஐயா, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து திரு ஓபிஎஸ்ஸை பார்த்து சொல்கிறாரு, அவர் ஒரு காலி பெருங்காய டப்பான்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு விமர்சனங்களை வைக்கிறாரு. இதை பற்றி என்ன ஐயா நினைக்கிறீங்க? ஏற்கனவே நண்பர் ஜெயக்குமார் வந்து ஓபிஎஸ் அவர்களை இவர் ஸ்டாலினுக்கு ஆளு, திமுகவுக்கு ஆளுனார். இப்போ பாஜகவுக்கு ஆளுன்னு சொல்கிறார். அப்போ முதல்ல ஸ்டாலினுக்கு ஆளு, திமுகவுக்கு ஆளு, திமுகவின் கைக்கூலின்னு சொன்னதை வாபஸ் வாங்கணுமா வேண்டாமா? அது தவறு தானே? அப்போ இவர் மோடி பிரதமர் ஆகணுங்கிறலாம் தெளிவாக சொல்கிறாரு. ஸ்டாலின் மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு நிற்கிறாரு. இவர் எடப்பாடி மோடிக்கு வலது பக்கத்தில் இருந்து 333 சீட்டு என்டிஏ வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொல்லும் போது கூட ஓபிஎஸ் லாயலிஸ்டாட்டு மோடி தான் மீண்டும் பிரதமராக வரணும், பாஜக நிக்கூட்டத்தில் நாங்கள் கேண்டிடேட் போட மாட்டோம், ஒரு வேளையில் அதிமுக எடப்பாடி பாஜக கூட்டணி இருந்தான்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லும்போது ஜெயக்குமார் சொன்னார் ஓபிஎஸ் ஸ்டாலினுக்கு ஆளு, திமுக கைக்கூலினார். இப்போ அவர் வந்து பாஜக அடிமைன்னு சொல்கிறாரு. பாஜகவில் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இணைஞ்சிருவாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க ஐயா. அப்போ எடப்பாடி எந்த கட்சியில் போய் இணைய போகிறாரா? குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் வைக்கலாமே. அது ஃபேக்ட் தான். குற்றச்சாட்டு எல்லார் மேலேயும் வைக்கலாமலே. நீங்கள் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்கன்னா, ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர், பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி முக்குலத்தோர், ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தவர், முன்னாள் முதல்வராக இருந்தவர், இபிஎஸ் ஓபிஎஸ் படவில் கணிசமான வாக்குகளை அவர் அதிமுக வாக்களை வந்து மோடி பிரதமங்கிறது கொண்டு போயிடுவார். நீங்கள் அச்சப்படுறீங்க. மோடி பிரதமருங்கிறதுக்கு அதிமுக வாக்கில் இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் உலகத்தில் எங்கே கட்ட முடியும்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்ட அதிமுக வாக்கில், பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்ட அதிமுக வாக்கில், காமன் சிவில் கோடு வேணும்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்ட அதிமுக வாக்கில், ஓப்பனாக இந்துன்னு நின்ன ஜெயலலிதா வாக்கில் பெரும்பகுதியை ஓபிஎஸ் வந்து மோடி பிரதமர் அணிக்கு கொண்டு போயிடுவாருங்கிற அச்சத்தில் தானே நீங்கள் வந்து அவரை வந்து கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு கைக்கூலி, திமுகவுக்கு ஆளு, திமுக ஆளுக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கு அவரால் பாதிப்புங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஐயா, ஓபிஎஸ் சொல்கிறாரு இரட்டை இலையே வந்து நாங்கள் வந்து கைப்பற்றிடுவோம், இரட்டை இலையே வந்து இன்னும் கூடிய அதிவிரைவில் வந்து அதுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் பெறுவோம்னு சொல்கிறாரு. இது சாத்தியப்படுமாங்க ஐயா? இது அவரோட நம்பிக்கை. சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்று நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறோம் அதை கரெக்டாக சொல்லிடுறோம். அவருக்கு நம்பிக்கை, சாத்தியக்கூறுகள் குறைவுங்கிறது என்னோட பார்வை. ஐயா, இறுதியான ஒரு கேள்விங்க ஐயா. தமிழ்நாட்டில் வந்து 27 இடங்களில் என்ஐஏ சோதனை வந்து நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ஐஏ சோதனை தேச விரோத சக்திகள் இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மேலே முறைப்படி வழக்கு தொடர்ந்து தண்டிக்கிறது இயல்பானது, இயற்கையானது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி.